வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட 3வது பாகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த பகுதிகள்ல நம்மளோட அன்றாட அனுபவங்களோட ரொம்ப ஆச்சரியமா கனெக்ட் ஆகுற சில விஷயங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா. குறிப்பா இந்த பகுதி நம்ம உடல் உணர்வுகளுக்கும் மனசோட ஓட்டங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பு அதை பத்தி பேசுது. ஆமா, அது ஒரு பிரிக்க முடியாத இணைப்பு. ஆமா. அப்புறம் சும்மா கவனிக்கிறது, அதாவது விழிப்புணர்வு, அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் ஓஷோ சொல்றாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பக்கம் 83ல ஜேம்ஸ் லாங்கேட் தியரியை பத்தி அவர் பேசுறது. நாம பயந்து ஓடுறோமா இல்ல ஓட ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த பய உணர்வே வருதா? இது மாதிரி கேள்விகள்லாம் நல்லா யோசிக்க வைக்குது. ரொம்ப சரி. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெறும் தியரி மட்டும் இல்ல. ஓஷோ சொல்ற இந்த கருத்துக்கள், அதாவது மனம் உடல் இணைப்பு, உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்றது, விழிப்புணர்ச்சியோட சக்தி, இதெல்லாம் உங்க டெய்லி லைஃப்ல நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, பிரச்சனைகளை எப்படி அணுகுறீங்கன்றதுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாக்குறது தான் நம்ம நோக்கம். ஆமா, சில சமயம் இது மாதிரி ஒரு பேச்சு ஒரு புதுசா ஒரு கதவை திறந்து விடும். நிச்சயமா. சரி, அப்போ முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். பக்கம் 82ல ஓஷோ சொல்ற மாதிரி மனசும் உடம்பும் தனித்தனி இல்ல. ஒரே ஆற்றலோட 2 முனைகள், போல்ஸ் மாதிரி. ஆமா, ஒன்னு இன்னொன்னு பாதிக்குது. இத மனோதைகிக தன்மை கொண்டதுன்னு சொல்றாரு. சைக்கோசோமேட்டிக். ஆமா, அதாவது மனசோட நிலை உடம்புல தெளியறது. இது நம்ம இன்னைக்கு பேசுற ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகளோட தொடர்புடையது தானே? அப்படியேதான். ஓஷோ மனோதேகிக தன்மை பத்தி பேசும்போது, இப்ப நாம அனுபவிக்கிற டென்ஷன், தலைவலி, இல்ல சில சமயம் வர்ற வயித்து ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் மன அழுத்தம் தான் காரணம்னு சுட்டி காட்டுறாரு. உங்க உடம்பே உங்க மனசோட கண்ணாடி மாதிரி ஆயிடுது. இந்த கனெக்ஷன் நாம சாதாரணமா நினைக்கிறத விட ரொம்ப டீப். அதனாலதான் அந்த ஜேம்ஸ் லாங்கே தியரியும் அவர் சொல்றாரு. அது என்ன சொல்லுதுன்னா, சில சமயம் உடம்பு ஒரு ரியாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இமோஷன் மனசுல வருது. ஓடுறதுனால பயம் வர்ற மாதிரி. ஆமா, நாம பொதுவா நான் பயப்படுறதால ஓடுறேன்னு நினைப்போம். இது அதை சேலஞ்ச் பண்ணுது. சரி சரி. உடம்புங்கிறது மனசோட வெளிப்படையான பகுதி. ஆனா நாம அதை சரியா கவனிக்கிறதில்ல. அதான் விஷயம். இந்த உடல் மனம் இணைப்பை பத்தி பேசும்போதே அடுத்ததா உணர்ச்சிகள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஓஷோ சொல்றது ரொம்ப முக்கியமா படுது. ஆமா, பக்கம் 84 அப்புறம் 97, 98ல கூட இத பத்தி பேசுறார். ஆமா, உணர்ச்சிகளுக்கு அடக்க நினைச்சா அது மறைஞ்சு போறதில்ல. அது வேற ஏதோ ஒரு ரூபத்துல சில சமயம் நோயா இல்லனா திடீர்னு கட்டுப்படுத்த முடியாத கோவமா வெளியே வரும்னு சொல்றாரு. இது நிறைய பேருக்கு அனுபவமா இருக்கும். கண்டிப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமூகம் பெரும்பாலும் குறிப்பா சில நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு நாம சொல்றது, கோபம், துக்கம், பயம், இதெல்லாம் வெளியில காட்டாம அடக்கத்தான் சொல்லித் தருது. ஆமா. ஆனா ஓஷோ சொல்றது என்னன்னா, இந்த அடக்குமுறை ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தெரிஞ்சாலும் லாங் ரன்ல அது மனசுக்கும் உடம்புக்கும் பெரிய பாரமா மாறும். அதனால அடக்கிறதுக்கு பதிலா அந்த உணர்ச்சிகளோட சண்டை போடாம அதை முழுசா உணர்ந்து கவனிச்சு அதோட தன்மையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா பிராக்டிக்கலா இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இப்ப ரொம்ப கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, நான் இந்த கோவத்தை கவனிக்கிறேன்னு அப்படி ஓரமா நின்னு பாக்குறது முடியுமா? நாம பெரும்பாலும் அதுக்குள்ளேயே முழுகிடுறோமே. நியாயமான கேள்வி. இது உடனே நடந்தணும்னு ஓஷோ சொல்லல. இது ஒரு பயிற்சி. ஓஹோ. நீங்க உங்க கோபத்தையோ துக்கத்தையோ முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கும்போது அது இன்னும் ஜாஸ்தி ஆகுற மாதிரி கூட தோணலாம். அப்படியா? ஆமா, ஆனா தொடர்ந்து எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, இது சரி இது தப்புன்னு நினைக்காம அது இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டு சும்மா கவனிக்கும்போது அதோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. நாம் அதை எதிர்க்கிறதுனால தான் அதோட பவர் ஜாஸ்தி ஆகுது. கவனித்தல்ங்கிறத அதை ஏத்துக்கும்போது அது மெல்ல அதோட பிடிய விடும். சரி. அடக்குதல்ங்கிறது இருட்டு ரூம்ல தள்ளுற மாதிரி, அங்க அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும். கரெக்ட். இந்த கவனித்தல் விஷயத்தை தான் ஓஷோ சாட்சி பாவம்னு சொல்றாரு இல்லையா? பக்கம் 86, 90லலாம் இத பத்தி விரிவா பேசுறாரு. ஆமா, ஒரு மலை உச்சியில நின்னு கீழ பள்ளத்தாக்குல நடக்கிறத எந்தவித பற்றுதலும் விருப்பும் இல்லாம பாக்குற ஒருத்தர மாதிரி நம்ம மனசுலயும் உடம்புலயும் வர்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கணும்னு சொல்றாரு. அருமையான உதாரணம் அது. இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கவனித்தல் அல்லது சாட்சியா இருத்தல்ங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல. ஓ, இல்லையா? இல்ல, அது ஒரு மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலை.
நீங்க எதையும் செய்ய முயற்சி பண்றதில்ல. கோவத்தை மாத்தவோ துக்கத்தை நிறுத்தவோ ட்ரை பண்றதில்ல. நீங்க சும்மா இருக்கீங்க. என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டு, இந்த தொடர்ச்சியான ஜட்ஜ்மெண்ட் இல்லாத கவனிப்பு தான் உண்மையான மாற்றத்தோட சாவி. ம், ஓஷோ சொல்ற மாதிரி உன்னை நீங்க அதோட போக்குல முழுசா கவனிக்கும்போது அது தானாவே கரைஞ்சு போகலாம், இல்லனா அதோட தன்மை மாறலாம். ஆனா இதுக்கு நேர்மாறா நான் கோவமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன்னு அந்த உணர்ச்சியோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா? அப்போதான் பிரச்சனை. அப்போதான் மனசு குழம்பி போகுது, தாறுமாறா ஆகுது. சரி சரி. அப்போதான் நம்ம அதிலேந்து தப்பிக்க நினைக்கிறோம், மறுபடியும் அடக்க பாக்குறோம், இல்ல வேற ஏதாவது கவனச்சிதறல்களுக்கு போறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கிற பல பிரச்சனைகளோட உண்மையான காரணம் என்னவா இருக்கும் ஓஷோவோட பார்வையில? பிரச்சனைகள் வெளியேர்ந்து வர்றதை விட நாம சூழ்நிலைகளை எப்படி எதிர்க்கிறோம், மனசுக்குள்ள எப்படி தேவையில்லாத எல்லைகளை உருவாக்கிக்கிறோம், இதுலேருந்து தான் அதிகமா வருதுன்னு தோணுது. ஆமா, இது ஒரு முக்கியமான பார்வை. அதனால தான் தீர்வுகளை நாம ரொம்ப தீவிரமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா பிரச்சனையின் தன்மையை முழுசா புரிஞ்சுக்கிறது மூலமா தீர்வுகள் தானா நிகழ அனுமதிக்கணும்னு சொல்றாரு. நிகழ அனுமதிக்கணுமா? அது கொஞ்சம் செயலற்ற மாதிரி கேக்குதே. அப்படி தோணலாம். ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான ஆழமான தீர்வுகள் மனச கசக்கி புழிஞ்சு ரொம்ப அறிவுபூர்வமா போராடுறதுனால வர்றதில்ல. அதுக்கு பதிலா பிரச்சனையின் ஆணிவேர பத்தின ஒரு ஆழ்ந்த புரிதல், அப்புறம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது ஒருவித பதட்டமில்லாத தளர்வான விழிப்புணர்வு, இதுலேருந்து தான் வருது. ஓஹோ. அதனாலதான் தியானம்ங்கிறத ஓஷோ சும்மா கண்ணு மூடிட்டு செய்யற ஒரு டெக்னிக்கா பார்க்கல. அது ஒரு விழிப்புணர்வு நிலை. ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆமா, அந்த நிலையில பிரச்சனைகள்னு நாம நினைச்சது அதோட முக்கியத்துவத்தை இழந்து கரைஞ்சு போயிடும்னு சொல்றாரு. உண்மையான தியானம்ங்கிறது ஒரு சிரமமில்லாத கண்டினியூஸான ஒரு விழிப்புணர்வு. ஆனா உலகத்துல நம்ம செயல்படணுமே, பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆபீஸ் பிரச்சனைனா அதை சரி பண்ண நம்ம பிளான் பண்ண வேண்டாமா? நல்ல கேள்வி. ஓஷோ சொல்றது செயலின்மை இல்ல. அவர் சொல்றது பதட்டத்தோட, போராட்டத்தோட, ஒரு அகங்காரத்தோட செயல்படுறதுக்கும் விழிப்புணர்வோட அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி இயல்பா செயல்படுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான். ஓ, புரியுது. நீங்க விழிப்புணர்வு நிலையிலிருந்து செயல்படும்போது அது ரொம்ப தெளிவாவும் எஃபிஷியண்டாவும் இருக்கும். ஏன்னா உங்க செயலை பழைய பயமோ எதிர்கால கவலையோ பாதிக்காது. நிகழ்காலத்துல முழுசா இருப்போம். ஆமா, அப்போ தீர்வுங்கிறது நான் இத கண்டுபிடிச்சேன்னு ஒரு ஈகோ திருப்தியிலிருந்து வராது. அது அந்த சூழ்நிலையோட ஒரு பகுதியா நேச்சுரலா வெளிப்படும். இது ஓஷோ சொல்ற அந்த இயல்பா இருக்கிறதுங்கிறதோட கனெக்ட் ஆகுது போல. பக்கம் 94 அவர் சொல்ற அந்த அரசன் பக்ரி கதை ஞாபகம் வருது. சொல்லுங்க. அரசன் கேக்குறான், ஜனங்க உன்னை ஃபாலோ பண்றாங்க இல்ல என்ன ஃபாலோ பண்றாங்க, எது சரிண்டு? அதுக்கு பக்ரி சும்மா நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, இது அந்த பதவி அதிகாரம் மாதிரி விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னோட இயல்புல நிகழ்காலத்துல இருக்கிறத பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இத பக்கம் 110 வர்ற யாரும் இல்லை நோ ஒன்னுங்கிற கான்செப்டோட எப்படி இணைக்கிறது? அந்த கதை ரொம்ப ஆழமானது. அது நிகழ்காலத்துல எந்த முகமூடியும் இல்லாம தன்னோட இயல்புல முழுசா இருக்கிறத பத்தி சொல்லுது. யாரும் இல்லை நோ ஒன்னுங்கிற கான்செப்ட் இதோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. இது பேசிக்லி அகங்காரத்தை விடுறத பத்தி. அகங்காரம், ஈகோவா? ஆமா, நான்னு ஒரு தனியான நிலையான ஒரு விஷயம் எதையோ கண்ட்ரோல் பண்ணுது, எதையோ அடைய பாக்குது, எதையோ சாதிக்குதுங்கிற எண்ணத்தை விடுறது. இந்த நான்கிற மையம் கரையும் போது செயல்கள் ஒரு பாரமா தெரியாது. அது தேவைக்கேற்ப தன்னிச்சையா இயற்கையோட ஒரு பகுதியா நடக்கும். இததான் ஓஷோ உண்மையான சுதந்திரம்னு சொல்றாரு. ஓஹோ. இதுக்கு நேர்மாறா அதிகாரத்தை தேடுற மனசு இருக்கு இல்லையா, அது இந்த நான்கிறத இன்னும் பெருசாக்க, இன்னும் ஸ்ட்ராங்காக்கத்தான் முயற்சி பண்ணும். ஏன்னா அதிகாரங்கிறது மத்தவங்க மேல செலுத்துறது, அது ஒரு பிரிவினை தானே. கரெக்ட். அது பிரிவினைய பேஸ் பண்ணுது. அப்படிப்பட்ட மனசு எப்படி யாரும் இல்லைங்கிற அந்த கரைஞ்சு போற நிலையை அடைய முடியும்? நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் இந்த இயல்பான தன்னிச்சையான நிலை சாத்தியமில்லை. இந்த யாரும் இல்லைங்கிற கான்செப்ட் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இல்லைன்னா பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கலாம். செயல்பட ஒரு நான் இல்லைன்னா அப்புறம் யார் இருக்கான்? ஆனா நீங்க அகங்காரத்தை விடுறது பத்தி சொன்னது அது வேற மாதிரி பார்க்க வைக்குது. அப்போ இந்த ஞானம், அமைதி இல்ல இந்த விழிப்புணர்வு நிலை, இத தேடுறதே ஒரு தப்பான அப்ரோச்சா? ஓஷோ அப்படிதான் சொல்றாரு. பக்கம் 90 அப்புறம் 101, 102 தேடுறதே கேள்வி கேட்கிறாரு. தேடுற வரைக்கும் நீங்க அதை கண்டுபிடிக்க மாட்டீங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? சரியா கவனிச்சிங்க.
இது ஓஷோவோட டீச்சிங்ஸ்ல ஒரு பாரடாக்ஸ் மாதிரி தெரியும், ஆனா அது ரொம்ப முக்கியம். தேடுதல்ங்கிறதே அகங்காரத்தோட ஒரு வெளிப்பாடு தான். நான் இன்னும் தெரியாதவன், எதையோ ஞானத்தை அமைதியை அடைய முயற்சி பண்றேன். ஆமா. இந்த முயற்சியே அந்த நான்கிற எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்ல, தேடுதல் எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும். நான் அதை அடைவேன். ஆனா ஓஷோ முக்கியமா சொல்றது நிகழ்கணத்துல இருக்கிறது. சரி. அதனால நீங்க எவ்ளோ தீவிரமா தேடுறீங்களோ அவ்ளோக்கவ்ளோ நீங்க அடைய நினைக்கிற அந்த நிலைமை உங்ககிட்ட இருந்து விலகி போற மாதிரி தோணும். தேடுறதுக்கு பதிலா ஓஷோ சொல்றது அனுமதித்தல் அல்லது நிகழ விடுதல். அனுமதித்தல், நிகழ விடுதல்னா என்ன? செயலற்று இருக்கிறதுன்னு அர்த்தமா? இல்ல, அதோட அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் அடையணும்னு மனசளவுல போராடாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிகழ்கணத்துல என்ன வெளிப்படுதோ அது திறந்த மனசோட ஏத்துக்கிறது, கவனிக்கிறது. ஓ, நீந்தனா சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். அதேதான். களைத்து போவீங்க, பதட்டமா இருப்பீங்க. ஓட்டத்தோட மிதக்கும்போது சிரமம் இருக்காது, ஓட்டமே உங்களை வழிநடத்தும். உண்மையான மாற்றம்ங்கிறது நாம எதையாவது வலுக்கட்டாயமா செய்ய முயற்சி பண்ணும்போது வர்றதில்ல. நாம எதிர்க்கிறத நிறுத்தும்போது அது தானா நடக்குது. சரி, அப்போ செயல்பாடு எப்படி நடக்கும்? நாம திட்டமிடாம, தேடாம சும்மா அனுமதிச்சா வாழ்க்கை எப்படி போகும்? ஓஷோ பக்கம் 102, 103ல விழிப்புணர்வுல வர்ற செயல்பாடு, ஆக்ஷன் பத்தி பேசுறாரு. அது சாதாரண செயலிருந்து எப்படி வேற மாதிரி இருக்கு? அது முற்றிலும் வேற மாதிரி. சாதாரண செயல் பெரும்பாலும் எப்படின்னா, ஒன்னு பழைய பதிவுகள், பழக்கங்கள், நினைவுகள், பயங்கள், இல்லன்னா எதிர்கால ஆசைகள், இலக்குகள், எதிர்பார்ப்புகள். இதனால தான் இயக்கப்படுது. ஆனா விழிப்புணர்விலிருந்து வர்ற செயருங்கிறது அந்தந்த கணத்தோட முழுமையிலிருந்து எந்தவிதமான உள் முரண்பாடும் இல்லாம இயல்பா வெளிப்படுது. ஓஷோ அதை குளிக்கிறதுக்கு சஹஜ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. சஹஜ். ஆமா, சஹஜ்னா தன்னிச்சையானது, இயல்பானது, சிரமம் இல்லாததுன்னு அர்த்தம். சஹஜ், தன்னிச்சையான செயல். அப்போ அந்த செயலை செய்யறது நான் இல்ல, அது தானா நடக்குதுன்னு சொல்றீங்களா? இது மறுபடியும் அந்த யாரும் இல்லைங்கிற கான்செப்டோட சேருது போல. மிகச்சரியா கனெக்ட் பண்ணீங்க. சஹஜ் செயல்பாடுங்கிறது செய்பவர், டூவருங்கிற அகங்காரம் இல்லாத நிலையில நடக்கிறது. புரியுது. அங்க ஒரு பிளான் போட்டு நான் இத செய்ய போறேன்னு முயற்சி பண்ற ஒரு மையம் இல்ல. சூழ்நிலையோட தேவைக்கேற்ப அந்த எனர்ஜி தன்னை வெளிப்படுத்திக்குது. அது ஒரு டான்ஸ் மாதிரி, ஒரு நதி ஓடுற மாதிரி நடக்குது. அங்க போராட்டமோ, தயக்கமோ, குற்ற உணர்ச்சியோ, பெருமிதமோ இருக்காது. அது சும்மா நடக்குது. இதுதான் அகங்காரம் இல்லாத செயல்பாட்டோட அழகு. ஓஷோவோட இந்த 3வது பாகத்திலிருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். மனம் வேற, உடல் வேறங்கிற பிரிவு ஒரு மாயை. ரெண்டும் ஒன்னோடொன்னும் ஆழமா பிணைஞ்சிருக்கு. ஆமா, உணர்ச்சிகளை எதிர்த்து போராடி அடக்கிறத விட அது ஒரு சாட்சி மாதிரி விருப்பு இல்லாம கவனிக்கிறது தான் உண்மையான புரிதலுக்கும் விடுதலைக்கும் வழிவகுக்கும். சரி. நம்மளோட பல பிரச்சனைகள் சூழ்நிலைகளால வர்றதை விட நாம அதை எதிர்க்கிற விதத்திலிருந்தும் மனசு உருவாக்குற கற்பனையான எல்லைகள்ல இருந்தும் தான் தோணுது. கடைசியா எதையோ அடையணும்னு பதட்டமா தேடுறதுக்கு பதிலா நிகழ்கணத்துல முழுமையான விழிப்புணர்வோட இருந்து விஷயங்களை அதோட போக்குல நிகழ அனுமதிக்கிறது தான் ரொம்ப இயல்பான, சிரமமில்லாத பாதை. ஆமா. மேலும் அந்த நிலையிலிருந்து வர்ற செயல்தான் சஹஜ், தன்னிச்சையான உண்மையான செயல். மிக அருமையா தொகுத்தீங்க. இந்த புரிதல்களை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை தூண்டல். சொல்லுங்க. ஓஷோ பேசுற இந்த விழிப்புணர்வு பாதையில நீங்க ஒரு சாட்சியா இருந்து உங்க எண்ணங்களை கவனிக்கிறீங்க, உணர்ச்சிகளை கவனிக்கிறீங்க, உடல் உணர்வுகளை கவனிக்கிறீங்க. ஒரு கட்டத்துல நான்கிற எண்ணம் வர்றதையும் நீங்க கவனிக்கிறீங்க. இப்ப கேள்வி இதுதான், நீங்க கவனிக்கிற அந்த நான்கிற எண்ணமும் மத்த எண்ணங்களைப் போலவே உங்களால கவனிக்கப்படுற இன்னொரு பொருள்தானா? இல்ல அந்த கவனிக்கிற தன்மையே, த ஆக்ட் ஆஃப் ஒப்சர்விங், அந்த நான்கிறதோட உண்மையான இயல்பா, இல்லனா இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட வேற ஏதாச்சும் ஒண்ணா அது? இதை நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த விசாரணை உங்களை ஓஷோவோட கருத்துக்களோட இன்னும் ஆழமான தளத்துக்கு கொண்டு போகலாம். ஆழமான கேள்வி, நிச்சயமா யோசிக்க வைக்கும். இந்த உரையாடல்ல எங்களோட சேர்ந்து ஓஷோவோட சிந்தனைகள்ல மூழ்கினதுக்கு நன்றி. நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.